இந்த இதில் என்னுடைய என்னுடைய நான் எப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து எல்லா சித்தா மெடிசன் பண்ணுறவங்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் எல்லாருமே வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா, எல்லாருக்குமே இப்பவும் தெரியும். பாரம்பரிய வைத்தியருங்க சாதாரணமாக ஆடு கூட வச்சிருப்பாங்க. அவங்க சூரியனை பார்த்து இப்போ எதுவும் செய்யாத அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நேரம் சரியில்லை அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அவங்களுக்கு பஞ்சாங்கம் படிப்பாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்னுடைய விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு குழந்தை இத்தனை வருஷமா ஏன் இன்னைக்குன்னு வந்தாங்களாம், ஒரு கேன்சர்னு வந்தாங்களாம், ஏன் இவங்களுக்கு கேன்சர், அதன் மூலியமா இவங்களுக்கு ஏன் மருந்து கொடுத்தா வேலை செய்யலன்னும் போது அப்ப வந்து அவங்க ஜாதகத்துங்களை எடுத்து அவங்களுக்கு ஏன் வேலை செய்யல, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத அந்த ஜாதக ரீதியாகவும் பார்க்கறதுக்கு ஒரு விஷயத்த பார்த்து அவங்க இந்த கிரகம் அவங்களுக்கு சரியில்லை, இந்த கிரகம் இவங்களுக்கு கொஞ்சம் பார்வை சரியில்லை, இந்த டைம்ல இவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த டைமுக்கு அப்புறம் அவங்க மருந்து சாப்பிட்டாங்கன்னா சரியாகும் என்ற முதல் கொண்டு நான் பார்த்து அதையும் பார்ப்பேன். அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதுறதுல இருந்து அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும்ன்றது முதல் கொண்டு பாரம்பரிய ஜாதக முறையில் ஜோதிட முறையில் தான் அதையும் நான் பார்த்துனுவேன். அதுவும் சிறப்பா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நடந்துக்கணும் இருக்கு. இப்போ சிலர் வந்து வியாபார விஷயத்துல எனக்கு இந்த மாதிரி இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து நைட்டு தங்குங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு மிராக்கலாவே நடந்திருக்கு நிறைய பேர். வணக்கம்.